ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு பார்த்தோம் அப்படின்னா 6+ மந்த் பேபிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நெய் இருக்கு இல்லையா, நல்ல பசுமாட்டு நெய். நாங்கள் வந்து நெய் வீட்டிலே செஞ்சு வச்சுருவோம். ஸோ அந்த நெய் எடுத்து ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கோங்க, ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைங்க சாப்பாடு நல்லபடியாக செரிமானம் ஆகணுங்கிறக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 கூறு மிளகு இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் அவ்வளோக்கா யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு. சின்ன வெங்காயம் தான் வந்து ரொம்ப 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 நல்லது. ஸோ வந்து அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கார்லிக், அதாவது வெள்ளைப்பூண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து போட்டுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து பருப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தக்காளி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு வெண்டைக்காய் சேர்த்துக்கிறோம். எதுக்கு அப்படின்னா வெண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது, மூளைக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கே ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வயசு வரைக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் நல்லபடியாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து உப்பு வந்து இந்த ஃபுட்டில் சேர்க்க போகிறதே இல்லை. நான் எப்போயுமே வந்து என்னோடய பேபிக்கு வந்து உப்பும் சரி சுகரும் சரி நான் சேர்க்கவே மாட்டேன். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து அரிசியையும் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அது கூட வந்து பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, நல்லபடியாக டைஜஷன் ஆகணுங்கிறக்காண்டி தான் பெருங்காயத்தூள் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 5 விசில் விடுறேன். நீங்கள் எத்தனை விசில் வேணுமோ விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் விசில்லாம் வந்த பிறகு நல்லா சூடு ஆறின பிறகு அதை வந்து ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து 6 மந்த்லேருந்து 9 மந்த் பேபினா வந்து மிக்சியில் அடித்து கொடுங்க. ஏன்னா வந்து அதுதான் ஓரளவுக்கு நல்லா ஊட்ட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து 9 மந்த்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு பருப்பு மெத்தை வச்சு மசிச்சு கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து மிக்சியில் அடித்தாச்சு. அதை வந்து நான் வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிறேன். நல்லா சூடு ஆறின பிறகு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு பேபிஸ் ஃபுட்டு நிறைய பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை அவ்வளோக்கா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.